Hello friends, welcome to Tash Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்மளோட முடி கொட்ற பிரச்சனையை உடனடியா சரி பண்ணி நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில 7 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள்ல இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து பயன்படுத்தலாம். இதுல நாம சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே நமக்கு வந்து சுலபமா கிடைக்கக்கூடியது தான். இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வெற்றிலை எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. வெற்றிலையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையை வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணும். நம்மளோட தலையில் வந்து பொடுகு பிரச்சனை இருந்தால் கூட அதையும் வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையில் உள்ள விட்டமின்ஸும் அமினோ அமிலமும் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடியோட வேர்க்கால்களையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு வந்து முடி கொட்டின இடத்துலலாம் புதுசாக வந்து முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இலைகளெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வெத்திலை எடுத்துருக்கிறேன். வெத்திலையில் உள்ள காம்பு வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் அதை கட் பண்ணி தூர போட்டுட்டு இந்த இலைகளெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம கையாலேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நான் வந்து வெத்திலை பார்த்திங்கன்னா 8 வெத்திலை வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா 10லிருந்து 15 இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 பவுல் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலைகளெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு சில்வர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த இலை எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் போட்டுடலாம். அடுப்பு வந்து எப்போயுமே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இலையெல்லாம் வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு வச்சிங்க அப்படின்னா இந்த இலைகளோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிரும். இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஆயிலை இறக்கி வச்சிடலாம். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. இந்த ஆயிலோட சூடு ஃபுல்லாக தணிஞ்சு இது கூலானதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வடிகட்டுறதுக்கு நம்ம வந்து வடிகட்டியும் பயன்படுத்தலாம். நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஹேர் ஆயில் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குளிக்கிறதுக்கு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஷாம்புவோ சீயக்காயோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் ஃபாலை உடனடியாக ஸ்டாப் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா வளர வைக்கும். முடி உதிர்ந்த இடத்துலலாம் இந்த ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.